இன்று நடத்தப்பட்ட இந்த மாநாடானது ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் ஒரு அரசாங்கம் இந்த அளவுக்கு பௌத்த சாசனத்துக்கு எதிராக நடந்து கொண்டதில்லை என அனுர அரசாங்கத்தின் மீது பௌத்த பிக்குகள் ஆக்ரோஷப்படும் வகையில் இருந்தது. இந்த மாநாட்டில் பிக்குகளுக்கு இலங்கையில் அநீதி இழைக்கப்படுவதான அலறல்கள் எதிரொலித்திருந்தன. நுட்பமாக நோக்கினால் இந்த பிக்குகளின் இந்த உசுப்பேற்றலுக்கும் அரசு தரப்பு தான் காரணம். அன்றகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாண பொங்கல் பயணத்தில் ஒரு உரையை வழங்கி கொண்ட போது அந்த உரையில் பௌத்த பிக்குகள் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதியை கடந்து தையட்டிக்கு செல்வதாக குறிப்பிட்டமை இந்த அரசாங்கத்தின் கீழ் பௌத்தமும் நாட்டில் உள்ள பௌத்தர்களும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதான ஒரு இசுப்பேற்றலை காவிகள் மத்தியில் எழுப்ப அது இப்போது இந்த மாநாட்டு வடிவில் இன்று நகர்ந்துள்ளது. இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகளும் பௌத்த காவிகளை மறைமுகமாக தூண்டி இந்த காட்சிப்படுத்தல்களை வலுப்படுத்திக் கொள்கின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கில் அடாவடியான விகாரைகளை கட்டவும் புத்தர் சிலைகளை வைக்கவும் பௌத்தர்களுக்கு உரிமை உண்டு என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாக இருந்தது. நாட்டின் எந்த பகுதியிலும், அதாவது இலங்கையின் எந்த பகுதியிலும் பௌத்தர்கள் தங்கள் நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கு உரித்து உண்டு. இதில் தமிழ் பகுதிகளுக்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை என கடும்போக்கு காவிகள் நிற்க, ராஜபக்சக்களின் அணியும் சஜித் அணியும் வெவ்வேறு விடயங்களில் வேற்றுமை கொண்டாலும் இந்த விடயத்தில் ஒற்றுமை கொண்டு காவிகளை உசுப்பேற்றி அனுர அரசாங்கம் சிங்கள பௌத்த எதிர்ப்பு அரசாங்கம் என்ற ஒரு கருத்துருவாக்கத்துக்கு மசகிட்டுக் கொள்கிறது.